நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து தியானிக்கலாம், என்னத்தை குறித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. சரியா? நீதிமொழி புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சரியா? என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாது. என்ன சொல்கிறார்? அவர் கடிந்து கொள்கின்ற பொழுது நீ சோர்ந்து போகாதே. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்கின்ற பொழுது சோர்ந்து போகாதே. சரியா? அடுத்த ஒரு வசனம் கூட சொல்கிறாரு, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சரியா? தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகின்றாரோ அவனை சிட்சிக்கிறார். சரியா? அப்போ இன்றைக்கி நம்ம சில நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு டயர்ட்னஸ் வருது, சின்ன இச்சிரி விழுகுது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பண கஷ்டம் வருது, ஒரு பொருளாதாரத்தில் கஷ்டம் வருது, ஒரு வேலையில் ஒரு பலவீனம் வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ நாம் அது தேவனால் வரக்கூடிய சோதனைகள். சரியா? கடவுள் நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம மேலே விசுவாசமாக இருக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்புள்ளவனாக இருக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம மேலே எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? அப்போ நம்மை பொல்லாங்கினால் சோதிப்பவன், சரியா, நம்மை வஞ்சிப்பவன், நம்மை வஞ்சிப்பவன், நமக்கு துரோகம் செய்யக்கூடியவன், நம்மை தட்டி பறிக்கக்கூடியவன், நம்மை அபகரிக்கக்கூடியவன் எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்கக்கூடிய சாத்தான் எனப்படக்கூடியவனால் வரக்கூடிய கிரியைகள் தான். சரியா? அப்போ தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்காதபடி தேவன் நம்மை தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சரியா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அப்போ தேவன் நம்மை சின்ன ஒரு தகப்பனாகப்பட்டவன் நம்மை சிட்சித்து, நம்மை கண்டித்து, நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அப்போ தேவன் நம்முடைய தகப்பன் நம்மை நல்லபடியாக வழிநடத்துறதுனால தான் நம்ம நல்லபடியாக இருக்கிறோம். சரியா? அப்போ தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ என்ன பண்ணுறாரு இங்கே? அப்போ இது பிசாசானவன், சாத்தான் எனப்படக்கூடிய பிசாசானவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கக்கூடிய